பேசுகிற ஒரு நேரம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற நேரம். அதனால கொஞ்ச நேரம் அந்த தெய்வத்தின் வார்த்தையை கேட்க உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவர் பக்கமாய் திருப்பி என்னோடு பேசும் ஆண்டவரே. ஆமென். சரி, நாம் எல்லாருமாய் சகரியா எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா? பால் குணசேகரன் சொல்லல, பால் குணசேகர் சொல்ல, அல்ல தினத்தந்தியோ தினமலரோ சொல்லல, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னென்ன? பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே நீ எதிர்பார்த்து வந்த காரியம் ஆகும். நம்ம எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கிறோம். உண்மையா நீ கடவுளை கும்பிட வந்தீங்க? இல்லை, இங்க வலிக்கு இங்க வலிக்கு இங்க வலிக்கு இங்க வலிக்கு, கோயில் போனாது சுகமாக அதான் வந்த நீ உண்மை இல்லையா? உன் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அன்புக்கு ஒரு வரல. நீ எனக்கு தெரியும், இயேசுநாதருக்கும் தெரியும் இல்லையா? இல்லை பாஸ்டர், ஐ 100% லவ் ஜீசஸ். நல்லது. ஆனால் இன்னைக்கு நீ என் கோயில் வந்து நோக்கணும் தெரியுமா? ராத்திரிலாம் வயிறு வலி பாஸ்டர், கோயில் போன நல்லா வந்திருக்கிற, நல்லா ஆகிடும் போ. என் ஆவினால் ஆகும். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் என் ஆவினால் ஆகும். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் என்னுடைய ஆவினால் ஆகும். எவ்வளோ பெரிய ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இருந்தாலும் என் ஆவினால் ஆகும். எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் என் ஆவினால் ஆகும். எத்தனை நம்புறீங்க? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை இயேசுநாதர் சொல்ற வார்த்தைலாம் நிஜமா இருக்கு நம்புறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். ஒரு நடந்த ரெண்டு சம்பவத்தை சொல்லிட்டு நான் செய்தி நிறைய போறேன். ஒன்று, சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார், கேள்விப்பட்டிருப்பீங்க, பீகார். தெரியுமா அகஸ்டின் ஜெபக்குமார்? ஒரு வைராக்கியமான ஒரு ஆளு. பி முடிச்சிருக்காரு. இந்த இங்கிலீஷ் எலக்ட்ரிக் கம்பெனியில் அவர் வேலை செஞ்சாரு. ஆண்டவர் இயேசு அவரை ஊழியத்துக்கு அழைத்த உடனே அவருடைய எல்லா சர்டிஃபிகேட்டையும் கீழ்ச்சி போட்டு அவர் பீகாருக்கு ஊழித்து போயிட்டார். பீகாருக்கு ஊழித்து போயிட்டார். ஏறக்குறைய 50 வருஷத்தை முடிச்சாங்க பீகாரில் ஒரு மாவட்டத்தையே தன் பக்கமாக திருப்பிட்டார். நிதிஷ்குமார் அவருடைய நெருங்கிய நண்பர், லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய நெருங்கிய நண்பர். அவர் சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது இவருடைய ஸ்கூல் ஃபங்க்ஷன்லாம் வந்து அவர் கலந்து கொள்வார். அந்த அளவுக்கு முதலமைச்சருக்கும் இவருக்கும் அவ்வளவு தூரம் சொல்லுவாங்க. அங்க பீகாரில் ஒரு இந்திக்காரன் பேசோட இவர் இந்தி நல்லா பேசுவார். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன். ஒரு முறை ரோஸ்தால் என்ற ஒரு மலையில ஏறக்குறைய 127 பிளாக்குக்கு தலைவனாயிருந்த சசிகுமார் என்பவர், அவர் தான் அந்த பீகாரில் அந்த ரோஸ்தால் அந்த மலை மேலே அவர் இருக்கிறாரு. 127 பிளாக்குக்கு அவர் தான் தலைவன். அவர் ஒரு முறை அங்கே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர் பார்த்து, நான் உங்கள் தலைவரை சந்திக்கணும், அவர் வந்து என்னை பார்க்க சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. இவர் அவரை பார்க்க போயிருக்காரு. அவர் வரும்போது அவர் தனியாக தான் வரணும், கையில் எந்த ஆயுதம் எடுத்துன்னு வரக்கூடாது. ஆமாம், 2 மணி நேரம் அவர் எனக்கு டைம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த தீவிரவாதி அந்த சசிகுமார் அவர்கிட்ட டைம்.
அப்போ இவர் சொன்னாரா, நோ நோ நோ, நான் 45 மினிட்ஸ் மாத்தான் அவர்கிட்ட பேச முடியும், எனக்கு அடுத்த வேலைக்குன்னு சொல்லிட்டாராம். சரி உங்கள் தலைவர் வர சொல்லுன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி இவரும் அவன் ஒரு மரத்துக்கு பின்னால் இப்படி மறைந்து நின்று கொண்டிருந்தான். இவர் போய் அவனை பார்த்து விஷ் பண்ணி அவரை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி ஒரு ஹக் பண்ணாராம். பார்த்தா பின்னால் AK-47 துப்பாக்கி 2-3 தொங்குதான். ஹக் பண்ணி பிரைஸ் லார்ட் பிரதர் சொல்றாரா. அவன் 2 hours பேச இவர் நினச்சாரா யாரோ இவர் தீவிரவாதி வந்துட்டாங்க, யாரோ ஆள் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டாராம். அவர் ஒரு வாரம் பொறுத்து அந்த அந்த ஏரியா லீடர்ஸ் சொல்லி போகிறான், என்னப்பா உங்கள் தலைவர் என்னை கட்டி பிடிச்ச உடனே என் வாயை ஊமையை போயிட்டப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியல, விளங்கவே இல்லைப்பா. இப்போ அவர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்டு ஒரு ஊழியக்காரனா இருக்கிறார். பை ஸ்பிரிட் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஒரு தீவிரவாதியை கட்டி போச்சா புரியா, அவன் ரட்சிக்கப்பட்டுவான். ஒரு அபிஷேகம் பெற்ற பிள்ளை ஒரு வியாதிக்காரனை கட்டி போச்சு, அவன் வியாதியை சுகமாயிடும். ஆமா, ஹல்லேலூயா. சமுதாயத்தால் மாற்ற முடியாத ஒரு சசிகுமாரை இல்லையா, அரசாங்கம் எத்தனையோ முயற்சி எடுத்தும் பிடிக்க முடியாத ஒரு சசிகுமாரை என் ஆவியானவர் பிடித்து அவனை ரட்சித்து அவனை ஒரு ஊழியக்காரனாய் மாற்றிவிட்டார். இன்றைக்கும் அந்த சசிகுமார் அங்கே ஒரு ஊழியக்காரனாய் விளங்கி கொண்டிருக்கிறார். என் ஆவியினாலே ஆகும். பின் நினைக்கலாம் எங்கள் வீட்டுக்காரன் ரட்சிக்கப்பட மாட்டானான்னு, அவருடைய ஆவினால் ஆகும் இல்லையா. என் பிள்ளைங்க ஒன்றும் சீர்படலாண்டு, அவருடைய ஆவியினால் ஆகும். ஆமாம் சொல்லுங்க. நான் இந்த காரியம் எதிர்பார்க்குறேன், என் ஆவியினால் ஆகும். என் ஃபைனான்சியல் ப்ராப்ளம் என் ஆவியினால் ஆகும். நீங்கள் என்னென்ன எதிர்பார்ப்போடு இங்கே உள்ள உட்கார்ந்துருக்கீங்களோ அதுக்கு எல்லாம் ஒரே பதில், என்னுடைய ஆவியினாலேயே ஆகும். ஆமா சொல்லுங்க. குழந்தை இல்லையா, என் ஆவியினால் ஆகும். வியாதியா இருக்கா, என் ஆவியினால் ஆகும். கலவுரா பாட்டியம்மா பாவம், பாஸ்டர் எனக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க, போ கர்த்தருடைய ஆவியினால் உன் சுகமாகும் போ. ஆமா, ஏன் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அப்பாற்பட்டு விளங்குகிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஜீவிக்கிறார், உயிரோட கூட இருக்கிறார். அதான் அவ்வளவு தைரியமா நாம் பேசுகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நான் இந்த ஊழியத்துக்கு வந்து இந்த பிப்ரவரி 33 வருஷம் ஆக போகுது. 33 வருஷம் ஆரம்பிக்கிறோம். நான் ஊழியத்துக்கு வந்து எங்களுடைய கல்யாணமும் சேம் ஒரே மாதம் 6ஆம் தேதி எங்களுக்கு கல்யாண நாள் இல்லையா. அப்போ 33 வருஷம் ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கடந்து வந்த பாதைகள். ஒரு ஓட்டர் சைக்கிளே இங்கிருந்து ஆனூர் வள்ளிபுரம் போவேன். அந்த ஓட்டர் சைக்கிள் இங்கிருந்து அந்த கிராமத்துக்கு போவோம் ஊழியத்துக்கு. சில சமயம் பஞ்சர் ஆகிட்ட தள்ளினே வருவேன். நேற்று என் நண்பர் அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் செகண்ட் ஹேண்ட் கார் எதனா இருக்குமான்னு கேட்டேன். பாஸ்டர் ஒரு BMW வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டான். அந்த BMW எப்படி பிரதர் இருக்குன்னு பார்த்தேன். ஒரு BMW இருக்குது வாங்கிக்கிறீங்களான்னு. வேணாப்பா, ஒரு உண்டாய், ஒரு கிரிட்டா, அல்லது இப்போ புதுசாக ஒரு கியா, இது செகண்ட் ஹேண்ட் தான் கொடுமா. இல்லை பாஸ்டர், சூப்பரான ஒரு BMW இருக்கு, வாங்க முடியும், ஆனால் இப்போ வானான்ட்டேன். ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு ஓட்ட சைக்கிளோடு கூட இந்த இயேசுவை நம்பி வந்தோம் உள்ள. இன்னைக்கு தேவனுடைய கிருபையினால இல்லையா, ஸ்தோத்திரம், ஒரு சதுரடி நிலம் கூட இந்த செங்கல்பட்டில் எனக்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு தேவனுடைய கிருபையில் எத்தனை சென்ட் 11 கிரவுண்டு. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளல். நீ சர்ச்சை நடத்த இடத்துல தான் நீங்க அந்த 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 பிரிட்ஜ் போட்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் அங்கே அது KS கிரவுண்ட் தான்
தர வாடகை எடுத்து ஊழியம் செஞ்சோம். மாதம் 1000 ரூபாய் தர வாடகை. ஆனால் இன்னைக்கு தேவனுடைய கிருபையினால 12 கிரவுண்டு, ஒரு கிரவுண்டு 12 கிரவுண்டு, இன்னும் பல கிரவுண்டு காத்திருக்கிறது. ஏற்ற வேளையிலே நான் அதை வாங்குவேன் என்று சொல்லி எனக்கு கிரவுண்ட்லாம் காத்திருக்கான். சங்கீதம் 104, சங்கீதம் 104 நேற்று ஆண்டு சொன்ன ஒரு நல்ல வார்த்தை. 26 வாசிங்க பார்க்கலாம். அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே சமுத்திரத்தில் கப்பல் ஓடுமா, அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கிலங்களும் திமிங்கிலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் அந்த திமிங்கலம் ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று சொல்லி எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். எங்க திமிங்கலத்துக்கு ஆண்டு சோறு போடணுமா? கடலுக்கு ராஜா யாரு? திமிங்கலம். அப்படியே வாய் தோந்து மூலமே எல்லாம் உள்ள போயிடும். ஆனா அந்த திமிங்கலத்துக்கு கூட அவர் கட்லைட்டா தான் ஒரு காணாங்கத்த மீன் கூட உள்ள போகும். இல்லைன்னா ஒரு மீன் கிடைக்காது. சொல்றாரு, எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ஏற்ற சமயத்திலே அவைகளுக்கு நீ ஆகாரம் கொடுப்பீர் என்று அவர்கள் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீ கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க அவைகள் திகைக்கும். நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தன் மண்ணுக்கு திரும்பும். பாருங்க, சாதா திமிங்கலத்துக்கே இவ்வளவு பெரிய லிஸ்ட் எழுதியிருக்கிறான். அப்போ உனக்கு எனக்கு அவர் எவ்வளவு ஹிஸ்டரி எழுதியிருக்கணும்? ஆமென் சொல்லுங்க. அப்ப திமிங்கலத்துக்கே ஏற்ற வேளையிலே ஆகாரம் அவர் தான் கொடுக்கணும். ஆமா ஆமா, கொடுக்கிறாரா இல்லையா? கடல்ல வெள்ள திமிங்கலம் ஒரு திமிங்கலம் இருக்கான். அது தன் குட்டிகளுக்கு ஒரு வேளைக்கு ஏறக்குறைய 25 லிட்டர் பால் கொடுக்குமா. 3 வேளைக்கு 75 லிட்டர் பால். அதையும் தேவன் போஷிக்கிறார். அப்படியா பாஸ்டர்? அப்ப உன்னை நடத்த மாட்டாரா? ஏற்ற வேளையிலே நீ அவைகளுக்கு ஆகாரம் கொடுப்பீர் என்று அவைகளை நோக்கி காத்திருக்குமா. நீ கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளுமா. என்ன சொல்றாரு நான் தெரியுமா? உங்க பலத்தினாலும் அல்ல, உங்கள் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே எல்லாமே ஆகும். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு சம்பவம். ஒரு முறை இலங்கையிலே உள்ள 2 புத்த துறவிகள் ஒருவோடு பேசி கொள்றாங்களாம். என்ன பேசுறாங்கன்னா, கிறிஸ்துவ மார்க்கத்தில் புத்த மார்க்கத்திலும் ஒப்பிட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். 2 மார்க்கத்திலுமே அநேக நன்மைகள், நல்ல விஷயங்கள், நல்ல குணாதிசயங்கள், நல்ல காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், கிறிஸ்தவர்களுக்கு நன்மை என்று தோன்றுகிற காரியங்களில் முழு பலத்தோடு செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த ஒரு வல்லமை இருக்கு. நம்ம புத்த மதத்திலோ நன்மை இன்னதென்று தெரிந்தாலும் அதை நிறைவேற்ற வல்லமை இல்லை என்று துக்கத்தோடு சொன்னாங்களா. நல்லா கையை தட்டி அவர்கள். அதான் இந்த வல்லமை. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஏன் ஆண்டவர் என்னுடைய ஆவியில் ஆகும் தெரியுமா? இல்லையா? நன்மை எது தெரிஞ்சாலும் அது நிறைவேற்ற வல்லமை அவருக்குள்ள இருக்கிறது. அததான் அவரை நோக்கி பார்த்து, எசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்கப்பான்னு கேட்டீங்கன்னா அவருடைய வல்லமை மேலே வந்து இறங்கும். மரியாள் கேட்டா, எப்படிப்பா ஆகும்? நான் புருஷனை அறியாத கன்னியா இருக்கிறேனே, உன் மேலே உன்னதமான ஒரு பலன் உன் மேலே விளங்கும், உன்னிடத்துல பிறக்கிறது பரிசுத்தமாக இருக்குன்னு சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், இந்த உலகத்தில் இல்லையா, கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தாதான் இந்த உலகத்தில் குழந்தை பிறக்கும். அந்த திட்டத்தை தேவன் மாற்றி பரிசுத்த ஆவியினாலே மரியாள் கற்பம் தரிக்கும்படியான ஒரு கிருபையை தேவன் செய்தார். ஆமென் சொல்லுங்க. அதான் கிறிஸ்தவம். ஆமென், ஸ்தோத்திரம். சரி, இந்த ஆவினாலே என்ன ஆகுன்னு சொல்லி நான் காலைல சொன்னேன். உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன்.
காலைல சொன்ன ஒரே வார்த்தை தான். ஏசாயா 61 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை காலையில் வந்த மக்களுக்கு சொன்னேன். ஆவியினாலே உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஓகே, இந்த ஆவினால என்ன ஆகுனா உங்க வாழ்க்கையில் இருக்கிற பல காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஆமீன் சொல்லுங்க. எத்தனை பேர் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? நீங்க இப்படியே இருப்பதை நீங்க விரும்புறீங்களா? நானும் விரும்பல, தெய்வம் விரும்பல. ஆமா, எல்லாருடைய வாழ்க்கையுமே ஒரு மாற்றம் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அதை உங்க பலத்தினாலேயோ உங்கள் பராக்கிரமத்தினால முடியாது, என் ஆவினால் மாற்றம்தான் முடியும். ஆண்டவராகிய இயேசு குறித்து அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் மேல்தான் அந்த ஆவி இருந்தாராம். அந்த ஆவியானவர் துயரத்துக்கு பதிலாக துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்க தொழில் வியாபாரத்தில், உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில இல்லையா ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியுமானால் அது தேவனுடைய ஆவினால் மாத்திரம்தான் ஆகும். உங்க பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலேயோ முடியாது என்பதை நீங்கள் இந்த மாதம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை நினைக்கிறீங்க? உங்களுக்கு சொல்ற ரெண்டாவது, உங்களுக்கு ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். அப்புறம் பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். நீ அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். கவனிங்க, ரெண்டாவது உங்கள் தரிசனங்கள். இப்போ இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு தரிசனம் இருக்கு இல்லையா? அல்ல இந்த வருஷத்திலேயோ இல்லை அடுத்த வருஷத்திலேயோ நாம் இதை செய்து விட வேண்டும், அதை செய்து விட வேண்டும், அல்லது இப்படி இது பண்ணணும், ஒரு வீட்டை கட்டிடணும் இல்லையா, ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும், பிள்ளையை பார்த்துடணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லி நமக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கா? ஒரு விஷயம் இருக்கா? ஏன்னா தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்க கெட்டு போயிடுவாங்க. உனக்குள்ள தரிசனம். ஒரு சின்ன பிள்ளை கேட்டா என்னமா ஆகணும் விரும்புகிற? டாக்டர் ஆகணும். ஒரு பையன் என்னப்பா ஆகணும்? ஐஏஎஸ் ஆயிடணும். அது அவனுடைய விஷன். கவனிங்க, நமக்குள்ள ஒரு விஷன் இருக்கணும். ஆமா இல்லையா? நம்முடைய காலங்கள் அவர் கையில் தான் இருக்குது. ஆனால் உனக்குள்ளே ஒரு தரிசனம் இருக்கணும். இந்த யோசேப்பு 17 வயதா இருக்கும் போதே அவன் ஒரு தரிசனம் சொப்பனத்தை பார்க்கிறான். கவனிங்க, என்னன்னா 11 அரிக்கட்டுகளும் வந்து அவனுடைய காலில் விழுற மாதிரி, சூரியனும் சந்திரனும் வந்து அவன் காலில் விழுற மாதிரி அவன் தரிசனம் பார்க்கிறான். அது அவங்க அப்பாட்ட சொல்றான். அவங்க அப்பா சொல்ற, ஏய் நாங்களாம் வந்து கால் விழணும்னு எதிர்பார்க்குறியா சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அவனை அடின்னு அடிச்சு தத்திட்டாங்க. ஆனால் அந்த ஒரு வசந்த வாசிங்க, ஆதியாகமம் 42:9 அந்த தரிசனம் நிறைவேறுது. யோசேப்பு அவர்களை குறித்து, யோசேப்பு தன் சகோதரர்களை குறித்து தான் கண்ட சொப்பனம் நினைத்து அண்டர்லைன் பண்ணிக்கங்க. 17 வயசுல சொல்றான் அந்த சொப்பனத்தை. அவன் என்னன்னா, ஒரு காலத்தில் நீங்க 11 அண்ணன் தம்பிங்க அப்பா அம்மாலாம் வந்து என் காலில் விழுவாங்க அல்லது சாஸ்தாவும் பணிந்து கொள்ளுவாங்கன்னு 17 வயசுல சொன்ன அந்த தரிசனம் ஏறக்குறைய இவன் ராஜாவை ஆகும்போது 40 வயசுல சொல்றான். அதே மாதிரி அவங்க அண்ணன் மாதிரிலாம் வந்து அவங்க காலில் வந்து விழுறாங்க.
ஆமென். அதை நினைத்தான். ஏன்? தரிசனம் தந்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் மாறினாலும் இல்லையா, நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். கவனிங்க, இந்த தரிசனம் நிறைவேறக்கூடாதபடிக்கு அண்ணமார் என்ன பண்ணாங்க? யோசேப்பை பிடிச்சு குழியில் போட்டாங்க. எப்படி உன் தரிசனம் நிறைவேற பார்க்கலாம் தூக்கி போட்டாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் ஜீவிக்கிறபடினாலே அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு இரக்கத்தை கொடுத்து அவனை காப்பாற்றி விட்டுட்டாங்க. ஒரு எகிப்தின் கையில் வித்துட்டாங்க. அவன் எகிப்துக்கு போய் இல்லையா, அவன் பார்வோனுக்கு அதிகாரியாக மாறிட்டான். இது இவங்களுக்கு தெரியாது. அப்பாட்ட போய், அப்பா தம்பியை வந்து ஏதோ நாய் போன ஆட்சி போய் செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க. புரியுதா உங்களுக்கெல்லாம்? நல்லா புரிஞ்சுங்க. இங்கே கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த தரிசனம், அந்த காரியம் ஒன்றுமே நிறைவேறலை இல்லையா? ஸ்தோத்திரம். ஆனால் பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவராலே நீ பிறக்கும் போதே ஒரு தரிசனம் வச்சுக்கலாம், அல்லது நீ வளரும் போது ஏதோ விதத்தில் ஆண்டவர் உனக்கு ஒரு தரிசனங்கள், ஒரு நோக்கம், ஒரு திட்டங்கள் எல்லாம் ஆண்டு கொடுத்துருப்பார். ஆமென். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் சில சொப்பெல்லாம் வரும். இங்கேருந்து அங்கே தாவர மாதிரி அப்படியே பறந்து போகிற மாதிரிலாம். ஆனால் பைபிள் அதுக்கு அர்த்தம் இருக்கு. பிலிப்பு ஞானசானம் கொடுத்த உடனே கர்த்தருடைய ஆவியானவர் தூக்கின்னு போயிட்டாராம். அப்படியே ஆவியிலே போயிட்டுக்கிறான். ஹல்லேலூயா. கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற, இப்போ கவனிக்க, அந்த தரிசனம் இப்போ இப்போ இருக்குல்லையுமா, என்ன படிப்ப டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிறது. அவளுக்கு ஒரு ஆசை, ஒரு தரிசனம், ஒரு டிடெக்டிவா மாறணும்னு. ஆனா சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், படிப்பு, இப்போ 10th இன்னும் 10th பாஸ் பண்ணி 12th போகணும், 12th பாஸ் பண்ணி காலேஜுக்கு போகணும், தோத்துறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீ டிடெக்டிவ் போனோம் இல்லையா? முடியுமா? முடியாதா? நடக்குமா? நடக்காதா? ஆனால் அவளுக்கு தரிசனம் வந்துட்டு நான் ஒரு டிடெக்டிவாக மாறணும். ஆனால் எத்தனை தடைகள் வந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் தேவனுடைய வருகை தாமதிக்குமானால் அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராயிருக்கு. ஒன்று கொண்டு போய் குழியில் போட்டாலும் சரி, கொண்டு போய் ஜெயிலில் போட்டாலும் சரி, ஆனால் தேவன் நினைத்தது நடக்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளைத்தான் நிற்கும். ஆமா, கவனிங்க, ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. ஆனால் 2017 நான் என் ஒய்ஃப் பர்சன் ரேச்சல், நான் உயிரார் பொண்ணே தெரியாது, இதா சர்ச்சியுடைய பத்திரம், இந்த காசுலாம் வச்சுக்கோ. ஏன்னா ஒரு டிப்ரெஷன் ஆகி ஒரு 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 பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டு. நான் நினச்சேன் முடிஞ்சது, நம்ம ஜோலி முடிஞ்சிடுச்சு. ஆனால் தரிசனம் கொடுத்தவர் உயிராக இருக்கிறதுனால 2 வருஷம் ஒன்றுமே விளங்காமல் அப்படியே இருந்தேன். திடீர்னு ஜூலை மாசத்தில் மறுபடியும் தேவன் என்னை உயிர்ப்பித்தார். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல அவரின் சிறைப்பை திருப்பினார். இங்க நிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த பார்க்கிங் லேண்டு வாங்கல, இந்த லேண்டு வாங்கல இல்லையா, வெறும் சர்ச்சி பில்டிங் மாத்தான் நின்று. ஆனா அவர் திட்டவன் இருக்கு இல்லையா, திட்டவன் இருக்குல்ல. ஆமென். அது நிறைவேறல. அதுக்காகவே பாருங்க, தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புற மாதிரி என் சிறைப்பை திருப்பிட்டார் ஆண்டவர். உன் சிறைப்பை திருப்புவார். உன்னுடைய ஆசை கனவு எல்லாம் அழிஞ்சு போன மாதிரியே தெரியும். ஸோ விஷன் அது மாறாது. ஏன்னா யோசேப்பு வாழ்க்கையில் பாருங்க, குழி தூக்கி போட்டாங்க, கொண்டு பார்வோனை வித்துட்டாங்க. பார்வோன் கொண்டு போய் ஜெயிலில் போட்டான். அவளுக்கு ஒரு போராட்டம் வந்தது. ஏற்கனவே 11 வருஷம் ஜெயிலே இருக்கிறான். அவன் நினச்சிருப்பான், அவள் தான்ப்பா நமக்கு தரிசனம் தோத்துறோம் இல்லையா, ஜெயிலே வார்டன் வந்துட்டு போயிடல. அவனை வார்டன் ஆகிட்டாங்க, ஜெயிலில் அவரை வார்டன் ஆகிட்டாங்க. ஆனால் ஜெயிலில் இவனை மாதிரியே கனவு கண்ட 2 பேருக்கு அவன் தரிசனத்தை சொல்கிறான் பாருங்க.
அதான் விசுவாசம். ஆமென். அப்ப இங்கே வந்திருக்கீங்க, உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு தரிசனம், ஒரு திட்டம், ஒரு நோக்கம் இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்யணும்னு ஒரு ஆசை, கனவு இருக்கலாம். ஆனால் இப்போ சொல்ல அது நடக்குமா நடக்காதான்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் விசுவாசி அப்படி ஆவினாலே அது ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா பைபிள் சொல்லுது, வேத வாக்கியம் எல்லாம் கர்த்தருடைய ஆவியால் தான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இது மனுஷன் எழுதின வார்த்தை இல்லை, தெய்வம் எழுதின வார்த்தைகள். அதனால தான் அவ்வளோ போல்டா நடக்கும்னு சொல்றோம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, பாஸ்டர் தாமஸ் ராஜ் சொன்னேன் இல்லையா, வயசாயிட்டு நினச்சிருப்பாரு 300 கோடிக்கு நம்ம எங்கே போவோம், 400 கோடிக்கு எங்கே போவோம், நம்ம இப்போ ஒரு ஆலயத்தை கட்டுவோமா இல்லையா, தோற்று. ஆனால் அவருடைய கண்களே கண்டது. ஏன்னா தரிசனம் தந்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்துடாதீங்க. இப்போ வாழ்க்கையில் இருக்கும் இல்லையா, நம்முடைய எதிர்காலத்தில் இப்படி இருக்கணும் இல்லையா. ஆமாம், நான் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தேன். அவங்க பக்கத்தில் அந்த ஆத்தங்கரை போகிற வழியில் அங்கே ஒரு பெரிய ஒரு மாளிகை மாதிரி வீடு கட்டியிருக்காங்க. 11 அறை. அதான் வீட்டில் எத்தனை அறை? 11 அறை, நீச்சல் குளம். சொன்னேன், சிஸ்டர் இவ்வளோ ஏன் கட்டி? பாஸ்டர் என்னை வந்து பரதேசின்னு சொன்னாங்க பாஸ்டர், நீ இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிச்சை எடுப்புன்னு சொன்னாங்க பாஸ்டர். என் சொந்தக்காரன் மத்தியில் என்னை இயேசு என்னை உயர்த்துக்கான்னு காட்டுறதுக்காகவே இந்த வீடு கட்டிக்க சொன்னாங்க. ஹலோ, என்ன வைராக்கியம் பார்த்தீங்களா? கட்டியாச்சு, வீடு வேலை முடிப்போம். இன்னும் 2 மாதத்தில், ஒரு மாதத்தில் டெடிகேஷன். நம்ம சர்ச்சை ஒரு குடும்பம் நீச்சல் குளத்தோடு வீடு கட்டிக்கிறாங்க. எத்தனை பேர் அப்படி ஒரு ஆசை இருக்கு? எனக்குலாம் ஒரு ஆசை இருக்கு, இறங்கி போய் நீச்சல் குளத்தை விளையாடிட்டு என் மேலே வரணும். ஆமென், ஹல்லேலூயா. அது நல்ல ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறாங்க வேற. எனக்கு நீச்சல் நல்லா தெரியும். ஆமென். அதுதான் முன்னாடி அப்படியே ஒரு இது இறக்கி கொஞ்சம் நாங்கள் உங்களுக்கு ஒரு மாடல் காமிச்சோம். நீச்சல் குளம் போட்டு தான் இருக்கு. ஸோ நடக்கும். சில சமயம் நம்மளால் அது முடியுமான்னு யோசிப்போம். ஆண்டோடைய இரக்கமும் கிருபையும் அன்பும் நமக்கு இருந்துட்டா சொல்ற அடுத்த வசந்த பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேல் தான் ஊழியக்காரன். அவனுக்கு முன்னாடி நீ சமபூமி ஆயிடுவ. ஆமா, எவ்வளவு பெரிய பிரச்சனை தான் சரி இல்லையா, அது உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணும், சமபூமியா மாறும். கர்த்தர் செய்வார், அது கர்த்தர் செய்வார். அவருடைய ஆவினால ஆகும். ஆமா சொல்லுங்க. அப்போ அந்த தரிசனங்கள், யோசேப்பு வாழ்க்கையில் அந்த தரிசனம் இருந்துச்சு. ஆனால் நிறைவேறுவதற்கு பல தடைகள், பல பிரச்சனைகள். யோசேப்பே நினைச்சிருக்க மாட்டாரு நமக்கு இந்த தரிசனம் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு சொல்லி. ஆனா அவரை அழைத்தவர், தரிசனம் கொடுத்தவர் இன்னும் உயிரோடு இருக்கிறபடினாலே அதை செய்து காட்டினார். கைத்தட்டு. இரண்டாவது நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வாசிங்க. அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலின் நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூசான் ரிஷதாயி மேல் பலம் கொண்டது. தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. தேசம் 40 வருஷம் அமைதியாய் இருந்தது. ஏன்? இந்த தேவனுடைய ஆவியினால. எல்லா எதிரியும் என்ன பண்ணா, முறியடிச்சிட்டான். நான் சொல்லட்டுமா, இந்த மாசம் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில் ஒரு அமைதி உண்டாகும். எதுவுமே எதிர்பார்க்குறீங்க? பிரச்சனை மேல பிரச்சனை பாஸ்டர், ஒரு அமைதியே இல்லை. நான் சொல்லட்டுமா, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது 40 வருஷம்
அது அமைதியாயிருந்தது. முடியுமா? என் ஆவியினாலே ஆகும். ஏன்? ஏன்? எவ்வளவு பெரிய சத்ருவான, எவ்வளவு பெரிய கோலியாத்தான ஒரு சின்ன கல்லில் அடிச்சு வீழ்த்துற வல்லமை நம்ம தெய்வத்துக்கு இருக்கிறது. எவ்வளவு பெரிய எரிகோவா இருந்தாலும் அதை வீழ்த்த தேவனால முடியும். எவ்வளவு பெரிய செங்கடலா இருந்தாலும் அதை ரெண்டாய் பிளக்க தேவனால முடியும். எவ்வளவு பெரிய யோர்தான் பிரவாகித்து ஓடி வந்தாலும் பின்னிட்டு திரும்ப வைக்க தேவனால் முடியும். கைதட்டி ஆண்டு மகிமைப்படுத்து. அமைதி உண்டாகும். உண்டாகுமா? உண்டாகுமா? ஆமா. 40 வருஷம் ஒரு அமைதி. எத்தனை நம்பர் என் குடும்பத்தில் ஒரு அமைதி வரணும் பாஸ்டர்? எப்ப பாரு பிரச்சனை, போராட்டம், எப்ப பாரு இல்லையா டிஸ்டர்பன்ஸ். ஆமா, தூங்கினா கூட ஒரு அமைதி இல்லை பாஸ்டர். ஆனா ஆண்டு சொல்றாரு, என் ஆவியினாலே உனக்கு அமைதி உண்டாகும். அமைதி உண்டாகும். நம்புறீங்களா? அந்த அமைதி யாரால் வந்துச்சுன்னு போட்டிருக்கு பைபிள். தேவனுடைய ஆவியானவர் வந்திருந்ததினால், அவன் மேல வந்ததுனால தான் அவன் எல்லாரையும் முறியடிச்சான். 40 வருஷம் தேசம் ஒரு அமைதியா இருந்தது. யுத்தம் கிடையாது, பிரச்சனை கிடையாது, பஞ்சம் கிடையாது இல்லையா, எதிரிகள் கிடையாது. ஸ்தோத்திரம். தேசம் ஒரு அமைதியா இருக்கிறது. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க? ஒரு தேசம் நல்லா என்ன சொல்லுவாங்க? அது பொற்காலமா? பொற்காலம். கோல்டன் பீரியட். பொற்காலம். பொற்காலம் அந்த கோல்டன் பீரியட். எத்தனை பேர் அப்படி ஒரு நல்ல ஒரு பீரியட் வேணும்? அதுக்கு இந்த தேவனால் தான் முடியும். வேற சார்ந்து கொள்ளுங்க. ஆவியானவரே, என் குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கணும் சுவாமி. என் பிள்ளைங்க வாழ்க்கை ஒரு அமைதி இருக்கணும்ப்பா இல்லையா? ஆமா, என் வேலையில் ஒரு அமைதி இருக்கணும் ஆண்டவர். என் பிசினஸ்ல ஒரு அமைதி இருக்கணும் ஆண்டவரே இல்லையா? பிசினஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை, போராட்டம் இருக்கு பாஸ் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டு, சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, அது ஒரு அமைதி உண்டாகும் பாருங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து போன படகுலேயே பிசாசு என்ன பண்ணா? காற்றையும் கடலையும் எழுப்பி அந்த கப்பல் ஓட்டுற ஆளுக்குள்ள பயத்தை உண்டாக்கிட்டான். ஐயோ ஆண்டவரே, நாங்கெல்லாம் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையான்னு இப்போ இயேசு எழுப்புறாங்க. இயேசு எழுந்து திரும்பி பார்த்து, ஸ்டாப் இட் ஐ சே, ஃபினிஷ்ட், எல்லாம் நின்று போச்சு. ஒரே வார்த்தை, ஸ்டாப் இட் ஐ சே. நின்னுச்சா? அமைதியா எறையாத, ஸ்டாப். நின்னுச்சா? சொல்லு, இயேசு நாமத்தில் ஸ்டாப். இயேசு நாமத்தில் ஸ்டாப் இட் ஐ சே. இயேசு நாமத்தில் ஸ்டாப் இட் ஐ சே. In the name of Jesus, stop it I say. பிசாசு அமைதி வதிலே பாரு. இயேசு நாமத்தில் தான் அது முடியும். உன் குடும்பத்தில் பிரச்சனையா, போராட்டமா, அமைதி இல்லையா, சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா, அந்த ஆவியை கட்டு. எந்த ஆவி? எந்த ஆவி உன் குடும்பத்தில் சமாதானம் கெடுக்குத, அந்த ஆவி நீ கட்டணும். கவனிங்க, உன் கணவர் ரொம்ப நல்லவர், மனைவி ரொம்ப நல்லவர், பிள்ளைங்க ரொம்ப நல்லவங்க. ஆனா இந்த ஆவி தான் அவங்களை தூண்டி விடுது. என்ன பண்ணும்? இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இல்லையா, என் குடும்பத்தில் அமைதியை கெடுக்கிற பொல்லாத பிசாசு சத்துருவை. ஏன்னா பைபிள் சொல்லுது, பலவானை முந்தி கட்டினால் ஒளியே பலவானுடைய பொருட்களை உங்களால் கொள்ளையடிக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் பூமியிலே கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில், நீங்கள் பூமியில எவையில் கட்ட அழுக்கிறியா, பரலோகத்திலும் கட்டு. அருமையான நாய் வளர்க்குறீங்க, நீங்க சாப்பிடும் போது என்ன பண்ணும்? அடே மருமகளே, மணுமகளே, வா வா, உன் வலது காலை எடுத்து வை. அப்படி வந்தாலே சோத்துக்கிட்ட வந்துடுதுல, ஏய் சிம்மி போயிடு, ஏய் சிம்மி போயிடு, ஏய் போமா. அப்படி அவளை நீ கொஞ்சம், அது கொஞ்சம், நீ கொஞ்சம், அது இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை ஆட்டம். கொம்பேடு. இதே மாதிரி நீ பிசாசை ட்ரீட் பண்ணணும். நீ பிசாசு தயவுசெய்து போயிடு,
ஏய் பிசாசு தயவுசெய்து போயிடு. அவன் எங்க வர சாப்பிட்ட இப்படிதான் மண்டை உடையும். இயேசுவின் நாமத்தில் போ பிசாசு. உங்க வீட்டில் அமைதி நிலவும் பாருங்க. பாருங்க எவ்வளவு கெட்டியா பிடிச்சி பாருங்க. அவன் மேல அவ்வளோ கோபம் எனக்கு. நல்லா ஒரு குடும்பத்தை கெடுத்து குடிசைடாக்கி இல்லையா, குடும்பத்தை அப்படி தத்தளிக்க வச்சிருக்கான். இன்னைக்கு எடுத்துக்கோ, இயேசுவின் நாமம். என்னது? இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தில் இப்படி அமைதியை கெடுக்கிற பொல்லாத பிசாசு போ இயேசுவின். இதை சொல்லி ஜெபம் பண்ணி பாரு. உங்க வீட்டுக்காரு, புள்ள, உன் மேனேஜர், உன் சூப்பர்வைசர், என்னப்பா நேத்து அந்த கத்துறான் இன்னைக்கு இல்லையா கொலைகிறான். மந்திரம் வேலை செய்யுது. என்ன மந்திரம்? ஒரு வீட்டில் மருமகளுக்கும் மாமியாருக்கும் ஓயா சண்டை. இந்த சண்டை எப்போ ஓயின்னு தெரியல. ஆமா பாஸ்டர், எங்க வீட்லயும் அப்படிதான் பாஸ்டர் இருக்குது. அவ வாயை கட்டினாங்க நடக்கும் பாஸ்டர். மாமியார் நைஸா போய் ஒரு மந்திரக்காரனை பார்த்து, சார் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல, என் மரும வாயை கட்டிடணும், அவன் வாயே திறக்க கூடாது. அந்த ஆளு என்ன மாதிரி நல்ல ஆளு பார்த்தா, சரி இந்தா இந்த தண்ணி வச்சுக்கோ, நான் ஜெபம் பண்ணி தரேன், தண்ணி வச்சுக்கோ. அவன் சொல்றான், மந்திரம் பண்ணி தரேன், தண்ணி வச்சுக்கோ. உன் மருமக சண்டை போட ஆரம்பிக்கிறாள். இந்த கேள்வி இப்போதான் சாவுமோ, இதுக்கு சா வரலையா இயேசுவே, சா வரலையா இயேசுவே. அப்போ நீ உன் வாயில் ஊற்றிக்கோ, உன் வாயில் ஊற்றி முழுங்க கூடாது, வாயில் ஊற்றிக்கோ. சரி சாமி வந்துட்டா. அதே மாதிரி மறுநாள் மருமவ, ஏமா இந்த மாமியார், ஏமா ஒட்டி கழுவி டீ தேவையா, சனி எனக்கு சௌம தெரியல அப்படி இப்படின்னு நம்ம டக்குன்னு பாட்டு வந்து தண்ணி வாங்கி ஊற்றிச்சு முழுங்கல. அது அப்படியே கத்தி கத்தி ஸ்டாப் ஆயிட்டு. அடுத்த இந்த எதிர் இது கொடுத்தாலும் சண்டை வரும், எதிர் கவுண்ட் கொடுத்தாலும் சண்டை வரும். நம்ம கவுண்ட் கொடுக்கல, தண்ணி முழுங்க தண்ணி நிற்குது இங்கே. அப்போ மருமன் நினச்சாலாம் மாமியார் அடங்கிடுச்சு, மாமியார் அடங்கிடுச்சுன்னு. அப்புறம் மாமியார் ஏதோ கோவத்தில் மனு தட்ட ஆரம்பிச்சாங்க. மருமன் அங்கே போயிடுச்சு எங்க அந்த மந்திரவாதியை. அவரும் இதே மாதிரியம்மா உங்கள் மாமியார் திட்டும் போது இந்த மத தண்ணியை நீ என்ன பண்ணு உள்ளே குடிச்சு, ஆனால் முழுங்கக்கூடாது, உங்கள் மாமியார் திட்டு வரைக்கும் நீ உள்ளே வச்சுக்கன்னு சொல்லிட்டான். அதே மாதிரி மாமியார் ஏதோ சொல்லுவாங்க, தூங்குறா பார் மூதேவி, மணி 6 ஆச்சு தூங்குறா பார் மூதேவி இல்லையா, அப்படி ஏதோ சொல்ல ஆரம்பிச்சேன். இது தண்ணி ஊற்றி வச்சு அந்த அம்மா திட்டி பார்த்துட்டு நம்ம எதிர்க்க ஒன்று கொடுக்கல, அமைதி ஆயிட்டு. அதான் பைபிள் சொல், விவாதம் எழும்பும் முன் பேச்சு கொஸ்டின்றது பைபிள் சொல்லுது. சரி, இப்படியே பார்த்தா இந்த வீட்டு ஒரு அமைதி வந்துடுச்சான். கவனிங்க, மாமியாரும் மருமம் ஒன்னா சேர்ந்து போய் சாமியாருக்கு துணிமையெல்லாம் வாங்கி கொடுத்து, சார் நீங்கள் சொன்னனால என் குடும்பத்தில் ஒரு பெரிய அமைதி இருக்கு சார். சொல்லலாம் இதே மெயின்டைன் பண்ண போன்னு சொல்லி அமிச்சாரான். ஏம்மா அமைதி வேணுமா, நான் சொல்றது சி. மாமியார் திட்டும் போது தண்ணி உள்ள குடிச்சிட்டு இல்லையா ஏசு ராத்தன்னு சொல்லிட்டு இங்கே முழுங்காமல் வச்சுக்கோ, எதிர்கவுண்டர் கொடுக்காத, அமைதி வந்துடும். புரியுதா? இது கதை, ஆனால் கொஞ்சம் வாய் முன்னாவே பெட்டர் தான். நம்ம தான் எதிர்கவுண்டர் கொடுத்துங்க. எங்கப்பா தெரியுமா, இல்லை உங்க அம்மா தெரியுமா, எங்கப்பா தெரியுமா, உங்க அம்மா தெரியுமா, ஏய் நீ தெரியுமா, நான் தெரியுமா, அமைதியா போமா. விவாதம் எழும்பும் என்ன பண்ணு, அதை விட்டுவிடு, விட்டுடு. ஏன்னா ஆண்கள் ஒரு நாளைக்கு 10,000 வார்த்தை பேசுவாங்க, பெண்கள் 30,000 வார்த்தை பேசுவாங்க. நான் சொல்லமா ஒரு ஆண்கள் ஒரு நாளைக்கு ஒன்லி 10,000 தான், இது 30,000 வார்த்தை பேசுமா, தேவைப்பட்டா 40,000 பேசுமா. ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஆம்பளைங்களாம் சண்டை போட தெரியாதான், ஆனால் இந்த அம்மா ஏடியிலேருந்து ஆரம்பிக்கும். ஆதாம் ஏவாள் பிறந்தாங்களே,
அங்கிருந்து உன் பாட்டி தெரியுமா, ஏவா தெரியுமா, அவன் யார் தெரியுமா, இவன் யார் தெரியுமா, இவன் சரி கட்சி என்ன தான் சொல்றேன், கட்சி என்ன தான் சொல்றேன் தெரியாது, மீசம் பேச தவிர சண்டை போடுது. சரி கட்சி என்ன சொல்றேன், ஏய் நான் இப்பதான் ஏடி ஆரம்பிச்சேன். சோ அமைதி அதுல ஒண்ணு, உங்க குடும்பத்தில் அமைதியை கெடுக்கிற சாத்தான நெருங்க விடாம ஜெபத்துல கட்டி அப்புறப்படுத்து. இயேசுவின் நாமத்துல பிசாசு டெய்லி கட்டு அந்த ஆவியை. ஏன்னா அவனை கட்டினாதான் நீ ஜெயம் பெற முடியும். இல்லைன்னா உன் குடும்பத்தை ஏதாவது அவன் குசுமுசு பண்ணிட்டு போயின்னு இருப்பான். உன் வேலையில், தொழிலில், வியாபாரத்தில் எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், மும்முக்க நீட்டுவான். என்ன பண்ணு, காலைல ஏந்து இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு என் குடும்பத்தில், தொழிலில், வியாபாரத்தில், பிஸ்னஸில் பிரச்சனை உண்டாக யோசிக்கிற சாத்தானுடைய சகல வல்லமைகளை ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் கட்டுகிறேன். ஜெயம் கொடுக்கிற பிதாவாகி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வேலையை ஆரம்பி, எல்லாம் சக்சஸா போயிட்டு இருக்கும். கைத்து ஏசாதான் செஞ்சாரு. எரியிற கடலை பார்த்து இறையாதே எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. சீசன் ஆச்சரியப்படுறாங்களா, அப்படியம்மா போட்டு. அப்பொழுது காற்று நின்று போயிட்டு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏம்மா பயப்பட்ட, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அவர் கீழ்ப்படி அந்த காற்றும் கடலும் உனக்கு கீழ்ப்படியும். ஆமீன் சொல்லு. நல்ல நிமிந்து உட்கார பார்க்கலாம். புரியுதா? அப்படி என்ன பண்ணணும், அமைதி வரும். இந்த மாசம் ஆவியான உனக்கு அமைதி கொடுப்பார். நீ செய்ய வேண்டிய வேலை என்ன, அமைதியை கெடுக்கிற அந்த ஆவியை இயேசு நாமத்தில் கட்டி போன்னு சொல்லு. எனக்கு அவ்வளவு தைரியம் இல்லை பாஸ்டர். சொல்லு. கத்தி எடுக்க தெரியல, கத்தி எடுக்காத புத்தியை எடு. கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டு. ஆமா, கத்தி எடுத்தா கத்தியால் தான் சாவேன். அதான் பைபிள் சட்டம். பட்டயத்தை எடுக்கிறவன் வேண்டாம். ஜெபம் பண்ணு. தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தில், தொழிலில், வியாபாரத்தில், பிஸ்னஸில் பிரச்சனை உண்டாக்குற அந்த ஆவியை கட்டி ஜெபம் பண்ணு. இந்த மாதம் குடும்பத்தில் அமைதியை உண்டாக்க தேவன் உதவி செய்வார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. நீதிமொழிகள் புத்தகம் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி. விக்கனம் என்ன, கவலை, விக்கனம், வேதனை, அது இல்லாம வாசம் பண்ணி அமைதியா இருப்பானா. புரியுதா? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடு சகோதரா. தேவனுடைய வார்த்தை செவி கொடு. ஒண்ணு என்ன, உன் வீட்டில் அமைதியை கெடுக்கிற அந்த ஆவியை கடிந்து ஜெபம் பண்ணு. உன் பிசினஸ்ல தடை உண்டாக்குற அந்த ஆவியை கடிந்து ஜெபம் பண்ணு. உன் குடும்பத்தில் பிரச்சனை உண்டாக்குற ஆவியை கடிந்து ஜெபம் பண்ணு. இந்த மாசம் ஒரு அமைதி ஆண்டு உண்டாக்குவார். ரெண்டாவது, என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடு, செவி கொடு. அதே வார்த்தை தான் 1 தீமோத்தேயு 2:2 சொல்றாரு. நீங்கள் அமைதி உள்ள ஜீவனம் பண்ண வேண்டுமானால் தேசத்தை ஆடுற ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணு. நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். கவனிங்க, நம்ம யாருக்கு ஜெபம் பண்ணணும்? ராஜாக்கள். நம்முடைய பிரதமர் மோடி ஜிக்கு நாம் ஜெபம் பண்ணணும். நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஜெபம் பண்ணணும், இல்லையா? ஏன் நம்ம ஜெபம் பண்ணா பாருங்க, வரி போட்டிருக்கிறாங்க. தங்கத்துக்கு 3% வரியா, பிஸ்கெட்டுக்கு 18% வரியா. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுமா இல்லையா? நீங்க தேசத்தை ஆடுற ராஜாக்கள் ஜெபம் பண்ணலன்னா குழந்தை சாப்பிட்ற பிஸ்கெட்டுக்கு 18% வரி. தங்கத்துக்கு எவ்வளோ? 3% தான். அப்போ பதில் சொல்லுது, நீங்கள் அமைதி உள்ள ஜீவனம் பண்றீங்க. நம்ம இந்தியாவில் நீங்க அமைதியாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? யாருக்கு ஜெபம் பண்ணோம்? ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் யாவருக்கும் நம்ம ஜெபம் பண்ணணும்.
பிரதர் ஏன் வெள்ளிக்கிழமை ஜெபம் வைக்கிறோம்னா இல்லையா, நமக்காக அல்ல, தேசத்திலே அமைதி வரணும், தேசத்தை ஆடுற ராஜாக்களை தேவன் சந்திக்கணும் இல்லையா. ஆமா, அவங்களுடைய சிந்தை மாறும்போது தான் என்ன பண்ணுவாங்க அவங்க இல்லையா, ஏழைகளை நினைச்சு பார்ப்பாங்க. ஆமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நீங்க ஃபாரின்லாம் போயிட்டீங்கன்னா மருத்துவம் இலவசம், கரண்ட் இலவசம், ஆமா எல்லாருக்கும் இலவசம். வயசான மக்களுக்கு அவனே ஒரு வீடு கட்டி கொடுத்துறான். வயசான மக்களை கவனிக்கிறதுக்கு அவனே என்ன பண்றான், ஆயாக்கள் நர்ஸுங்களை அனுப்புறான். காரணம் என்ன, காரணம் என்ன இல்லையா, அவங்க கரண்ட் பில்லு கிடையாது, தண்ணி வரி கிடையாது. அந்த நாள் நம்ம தேசத்துக்கு வரணும். வருமா, வருமா? நீ ஜெபம் பண்ணாதான் வரும். வரும். பரவாயில்ல, இளைஞரோட இப்போ நம்ம நாடு எவ்வளோ பரவாயில்ல, இளைஞரோட நம்ம நாடு எவ்வளோ பரவாயில்ல இல்லையா, ஸ்தோத்திரம். ஆனால் அந்த மாதிரி மாறினா நீ இன்னும் நம்ம எல்லாரும் குடும்பமாக வந்து கோயில் ஜெபம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம் வந்து கோயிலுக்கு ஜெபம் பண்ணுங்க. கவனிங்க, இந்த 2ஆம் மாதத்துலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு குடும்பமாவது வந்து குடும்பமாக வந்து கோயிலில் ஜெபம் செய்யலாமா? காலைல சொல்ல ஆண்டவர் இப்போ தான் சொல்கிறார் உனக்கு. 30 நாளில் 30 குடும்பம் வந்து இல்லை பாஸ்டர் அவர் 10 மணி, அவர் 12 மணிக்கு என்னைக்கு வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. கோயில் திறந்து வைக்கிறோம். வந்து புருஷன் முன்னாடியாக சேர்ந்து ஒரு 12, 1, 2, 3, 4, 5 ஜெபம் போயினார். உன் குடும்பம் யோகோன்னு போயின்னு. ஆனால் இந்த மாசத்திலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு குடும்பம் வந்து கோயிலுக்கு ஜெபம் பண்ணிட்டு போங்க. எவ்வளோ ஜெபம் பண்ணியோ அது உன் இஷ்டம். உனக்கு அவ்வளோ ஒன்றுனா அவ்வளோ ஜெபம் பண்ணு, இவ்வளோ ஒன்று அவ்வளோ ஜெபம் பண்ணு, இவ்வளோ ஒன்று அவ்வளோ ஜெபம் பண்ணு, இவ்வளோ ஒன்று அவ்வளோ ஜெபம் பண்ணு. எவ்வளோ ஒன்று உனக்கு? நீ தான் எடை போட்டு இவ்வளோ வச்சுக்கிறிய, அவ்வளோ ஜெபம் முடியுமா? நம்ம எப்போ நம்ம தெய்வ பக்கம் சேர்றோமோ அப்போதான் அவர் நம்ம பக்கம் சேருவார். ஆமா, புரிஞ்சுட்டா? அமைதி வேணும்னா இதை தவிர்த்து வேற வழி இல்லை. ஏன்னா நீ எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் இவர் தான் அமைதி கொடு. ஏன்னா அவர் சொன்னார், அவர் தான் சொல்லியிருக்காரு, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வச்சுட்டு போறேன். இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானம். அப்ப தேவ சமாதானம் எப்படி இருக்கும்? உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானம். நீ படுத்தோன்னு தூங்குங்க, படுத்தோன்னே தூங்குறாள் யாரு? கவலை கிடையாது, அது அவர் பார்த்துக்கிறாரு. எனக்கெல்லாம் படுத்தா அவர் சீர் தூக்கம் வராது. ஏசப்பா நாளைக்கு 1 தேதி இருக்குது, நான் இது போனோம், தூங்கின ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஆனால் சில பேருக்கு தேவன் கிருபையா படுத்தார், நாளை காலையெல்லாம் ஏந்துக்கும் அது இல்லையா. பூகம்பமே வந்து பல பேர் செத்தா கூட இது கொட்டணும் இருக்கும், அது கிருபை. ஆனால் அப்படி தூங்கக்கூடாது. பெண்கள் உற்சாகம் இருக்கும். பாதர் சொல்றாரு, நீர் என்னை தாங்குவதா தூங்குவே நிம்மதியா. அவரே தயலா இருக்கார், வன்கனா இருக்கார். எனக்குலாம் டக்குன்னு சத்தங்களை ஏந்துக்கிறாங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் ஏசப்பா எக்கால ஊதும் காதில் கேட்கும், இல்லைன்னா அவர் ஊதிட்டு போயிடுவார். நான்லாம் போயிடுவேன். ஏன்னா என்ன தான் 10 2 மணி நேரம் மட்டும் தூங்க வருது எனக்கு, நான் போயிடுவேன். நீ தூங்கிட்டு ஐயோ வீட்டுக்கார காணமே, அவர் போயிட்டாருமா, அடப்பா, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவிதையும் கூட இருப்பேன் சொன்ன பாவி விட்டுட்டு போயிட்டாரா, அங்கெல்லாம் புலம்ப முடியாது. ஏன்னா அவர் உசாரா இருந்தாரு, போயிட்டார் அவர் இல்லையா. புரியுதா? ஜெபம் பண்ணு. எல்லாம் தூங்கிட்டா கூட நீ 1 மணி நேரம் எழுந்து ஜெபம் பண்ணு. எல்லாரும் தூங்கிட்டா கூட நீ எழுந்து இல்லையா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு படு. உனக்கு தான் வேலை வெட்டி இல்லைல்ல, நீ நான் ஆஃபீஸ் போய் கைத்த போட போற இல்லையா. பொறுமையோட சோறு ஆக்கிக்கலாம், பொறுமையோட குழம்பு வச்சுக்கலாம்,
அதனால் பிரச்சனை இருக்கிற குடும்பம் அமைதி இல்லைன்னா எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னா நீ எழுந்து ஏசப்பா கிருபை தாங்கப்பான்னு சொல்லி ஒரு மணி நேரம் ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணு. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் இல்லாத ஒரு அமைதி, ஒரு சமாதானம், ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம் உன் குடும்பத்தை மூடுவதை உன் கண்ணால் நீ பார்க்கணும். அவர் தான் நமக்கு அமைதியை கொடுக்கணும். ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. சாலமோனுடைய பேர் என்ன தெரியுமா? அமைதி புருஷனா. 1 நாளாகமும் 22:9. எத்தனை புருஷன் அமைதியாக இருக்குன்னு ஆசைப்படுற? இந்த வசந்த தீர்க்கதரிசனமா எடுத்துக்கோ. இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாய் இருப்பான். அமைதி உள்ள புருஷனாய் இருப்பான். கவனிங்க, எத்தனை புருஷன் அமைதியாக ஆசைப்படுறீங்க? உனக்கு பிறக்க போற பிள்ளை அமைதியா இருக்குமா? சில அம்மா, பாஸ்டர் வாழுனா வாழு 10 வாழு பாஸ்டர். தலைமை கை வச்சோம் பண்ணு, எல்லா வாழும் அறந்து போகும். உனக்கு பிறக்க போற பிள்ளை அமைதியா இருக்குமா? அமைதியான புருஷனா இருப்பானா? எத்தனை பிள்ளை அமைதியான்னு ஆசைப்படுறீங்க? ஐயோ எனக்குன்னு ஒன்று பொந்துக்குது பாரு பாஸ்டர். ஐயோ இல்லையா, வாழுனா வாழு 25 வாழுகுது பாஸ்டர். நீ ஜோமனா எல்லா வாழும் குறைஞ்சிடும். உனக்கு கிடைக்க போற புருஷன் அமைதியா இருப்பான். கட்சிடான பாஸ்டர் இப்போ ஜோமன் அமைதியாயிடுவான். ஆமா, நிறைய வீட்டில் பாருங்க, நம்ம கண்ணாட்டம் அது அசையும். எல்லாமே வெள்ளை கொடி தான், மஞ்சள் கொடியே கிடையாது. ஒரு ராஜா, அந்த நாட்டுக்கு ஒரு ராஜா இருந்தார். ஒரு ராஜா, அவரு ராணிக்கு கொஞ்சம் பயந்த ஆள் நினைக்கிறேன். ராணிக்கு கொஞ்சம் பயந்த ஆள். ராணிக்கு ராணி மாருங்க அப்படிலாம் பயமுறுத்தக்கூடாது, தப்பு. மனைவி தான் புருஷன் கீழ்ப்படியணும் இல்லையா? புருஷன் கீழ்ப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது இல்லையா? ஆமாம், தோத்திரம். அப்படி மாறும்போது உனக்கு தான் பிரச்சனை வரும். ஏன்னா தேவன் ஏற்படுத்தின தலைமைத்துவம் யார் தான்? புருஷன் தான். அது ஒன்றுமே தெரியாது பாஸ்டர். அது நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சொல். இந்த மாதிரி அது ஒன்றுமே தெரியாது பாஸ்டர், அதுக்கு ஏபிசி கூட தெரியாது பாஸ்டர். தெரியலையோ அதான் தலை. புருஷன் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். இந்த செட்டப் நீ மாத்தினா உனக்கு தலைவலி வந்துடும். அது படிச்சிருக்குதோ படிக்கலையோ, அது திறமை இருக்கோ திறமை இல்லையோ, அதுதான் உனக்கு தலை. இந்த செட்டப் நீ மாத்தினா உனக்கு தலைவலி வரும். ஜோமன் கத்துக்கிறே செய்வான், உன் புருஷன் அமைதியாக மாறுவான். எத்தனை நம்புறீங்க? பைபிள் ஒரு காரியம் தப்பா சொல்லாது. எல்லாமே ஜெபத்தில் இருக்கு, நீ நடந்து கொள்ள வேண்டிய விதத்தில் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அவன் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கை கால் உடைச்சிடுவார், நரம்பு சந்தை இழுப்பாரு. நான் நிறைய பேர் பார்த்துட்டேங்க. போன வாரம் குண்டூர்ல ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தேன். அந்த அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க, 3 பொம்பளை பிள்ளை. அந்த மாதம் பாஸ்டர் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆடிய ஆட்டம் என்ன, தேடிய வார்த்தை என்ன. ஐயோ பாஸ்டர், குஷ்டு வந்து என்னை அடிப்பார் பார் பாஸ்டர், அவ்வளோ அடி அவ்வளோ அடி. ஆனால் கடவுளுடைய கிருபையினால இன்னைக்கு இல்லையா ஆடி அடங்கி உட்கார்ந்துருக்கார் பாஸ்டர். அவங்க அம்மா செத்துட்டாங்கண்ணா, ஒரு பைபிள் எடுத்து வாசிச்சுருக்காரா. அப்படி ஒரு அமைதியான புருஷனை மாற்றிட்டு இருக்கிறாரான்னு. உண்மைங்க, குண்டூரில் ஒரு அம்மா, நம்மள மாதிரிலாம் அந்த சண்டே சர்வீஸ்லாம் வர முடியாது. அவங்க அம்மா ஒரு இடத்துல வேலை செய்யுது, சாயங்காலம் சர்வீஸ் தான் வருவாங்க. ஆனால் கர்த்தர் அந்த அம்மாவுடைய புருஷனை ஒரு அமைதியான புருஷனை மாற்றிட்டாரு. உங்கள் வீட்டில் நடக்காதா? நீ இப்படி தலையாட்டினாவே நடக்காதுன்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்லுவோம்? கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் இவன் மாற மாட்டான். சொல்லாத, அவன் சொன்னபடி ஆகிடும். என் ஆவினாலே ஆகும்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. கர்த்தர் அமைதியான புருஷனை மாற்றி கொடுப்பார். ஆமாம் இல்லையா? நீ விசுவாசிக்கும் போது பாருங்க, ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். அமைதி, அமைதி, குடும்பத்தில் அமைதி, தொழிலில் அமைதி, வியாபாரத்தில் அமைதி, பிஸ்னஸில் அமைதி, யா எல்லாம்
அமைதியாக இருந்துட்டாவே நமக்கு பிபி வராது, சுகர் வராது, வேற என்ன ஒன்றுமே வராது, அல்சர் வராது. இப்போ ஏன் நமக்கு இல்லையா, நம்ம வீட்டில் லைனாக 8 மணிக்கு பிபி மாத்திரை, 9 மணிக்கு சுகர் மாத்திரை, 10 மணிக்கு கொலஸ்ட்ரால் மாத்திரை, 11 மணிக்கு வயிற்றுவலி மாத்திரை, 12 மணிக்கு ஆய் போகிற மாத்திரை, 11 மணிக்கு அந்த ஜூஸு. எப்பமா தூங்குவனே இதெல்லாம் ஆண்டு யார் கட்டுவார்? உண்மைங்க, நான் அப்படிலாம் செஞ்சேன். கை நிறைய மாத்திரை எடுத்துக்குவேன். அவ்வளோ மாத்திரை, அவ்வளோ பலவீனம் இருந்தது. நானே எடுத்துச்சோம், ஏசப்பா இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டா என் வயிறு நாகம் ஆண்டவரே, ஏசப்பா கிருபையாக மன்னிச்சு என் வியாதிலாம் மாற்றிருங்கப்பா. இப்போ ஒரு மாத்திரை சோடு சாப்பிடு. ஜனவரி 31 வரைக்கும் ஒரு மாத்திரை சாப்பிட்டுருந்தேன். 1ஆம் தேதி விட்டுட்டேன். இவ்வளோ மாத்திரை கை நிறைய எடுத்து ஜோமனும், ஏசப்பா ஏசப்பா ஊழியம் செய்கிற ஆண்டவரே, இவ்வளோ மாத்திரை சாப்பிட்டான்னு என்ன ஆகும் ஆண்டவரே, ஆண்டவரே எடுத்து போட்டுன்னு சொல்லி ஜோமனும். ஆண்டுப்பா இன்னைக்கு கடவுளுடைய கிருபையினால கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நான் சாட்சியாக சொல்ல முடியும், போய் சொல்லலை, நான் புல்பிட்டு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அமைதி கொடுக்கிறவர், எனக்கு சுகம் கொடுக்கிறவர் ஏசப்பா. இன்னைக்கு ஒரு மாத்திரை சாப்பிடலைங்க, மாத்திரமே வயிற்றுக்குள்ள போல. ஏன்னா சாப்பிட்டா அது அல்சர் வர கொண்டாடும். ஜோமன அழுவம், ஏசப்பாடு இவ்வளோ மாத்திரை எப்படி நான் சாப்பிட முடியும்? இவ்வளோ மாத்திரை ஆண்டவரே, கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சொல்றேன் இதெல்லாம்? நீ எவ்வளோ பிரயாசப்படுற, என் ஆவியில் எல்லாமே ஆகும். ஏன்னா கிறிஸ்துவையே மரித்தோர் இது உயிரோடு கூட எழுப்பின ஆவி உங்க மேல வாசமாயிருப்படினால சாவுக்கு ஏதுவான உங்க சரீரத்தில் அவர் உயிர்ப்பிச்சிருவார், உயிர்ப்பிப்பார், சேஞ்ச் பண்ணி மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க. சம்பளம் எது நிற்கலாம் போதும். இன்னும் கேட்கலாம். ஐ எம் ரெடி, நான் ரெடி. திருவனந்தபுரம் வர இருக்குது. கவனிங்க, நிச்சயமா தேவ ஆவியினாலே எல்லாமே நடக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலும் ஆகுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. என் குடும்பத்தில், என் தொழிலில், என்னுடைய இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, மாற்றி போடுங்கப்பா, உங்களுடைய ஆவியினால் அதை மாற்றுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிப்பாரு. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நீ கண்ட அந்த எல்லா பிரச்சனையும் தேவன் மாற்றுவார், அவர் சேஞ்ச் பண்ணுவார். ஏன்னா அது அவரால் தான் முடியும். புரியுதா? ஏன்னா பைபிள் தான் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரம் அல்ல, தேவ ஆவியினால். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி அப்பா. இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த 2வது மாசத்துடைய முதல் வாரத்தில் நீர் இந்த அருமையான பிள்ளைகளை அழைத்து வந்து இந்த பிள்ளைகளோடு பேசி, இந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கூட அவங்களுக்கு நீர் பானமாய் கொடுத்து உம்முடைய அன்பை இன்னும் விளங்க செய்து கொண்டிருக்கிற தயவுக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த 2வது மாதம் உம்மோடு கூட அவங்க மறுபடியும் உடன்படிக்கை பண்ணியிருக்காங்கப்பா. அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். எல்லா தடைகள், பொல்லாத பிசாசின் கிரிகள் எல்லாம் விலகும்படியாக சொன்னப்பா. இயேசுவே, இந்த பிள்ளைகள் இந்த உடன்படிக்கை காத்து கொண்டு பரிசுத்த ஆவியானுடைய அணுக்கரகத்தில் நன்மைகளை காண உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு உண்டாகட்டும். வியாதிகள், பலவீன, போராட்டங்கள், பொல்லாத பிசாசின் கிரிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையில் இந்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறப்பா. நீ கிருபையாய் கரம்பிடித்து நடத்தி ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் இந்த பிள்ளைகள் ஜெயமாய் ஓடி வர உதவி செய்யும், ஜெயமாய் நடக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும். இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்.
எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் அற்புதங்களை செய்யும், தடைகளை விலக்கி போடும். உம்முடைய அன்பு எங்களுக்கு வெளிப்படட்டும், உம்முடைய தயவு இரக்கம் எங்களுக்கு காண்பியும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். புறப்பட்டு போகும்போது உம்முடைய தூதரை கூட அனுப்புங்கப்பா. ஏசப்பா மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர். ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சமாதானமா போங்க. நிச்சயமா இந்த மாதம் முழுவதும் தேவன் உங்களுக்கு தேவையான கிருபைகளை கொடுத்து உங்களை நடத்துவார், ஆசீர்வதிப்பார்.